அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் இருக்கக்கூடாது அப்படிங்கும்பொழுது இந்த வைகுண்ட ஏகாதசி திதி நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை பற்றி தாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னாவே போதுங்க, மகாலட்சுமியோடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடும். மேலும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நமக்கு கிடைச்சிடும். அதாவது நம்ம வாழக்கூடிய காலங்களில் அதிகமாக நம்ம வணங்கக்கூடிய தெய்வமாக பெருமாளை தான் நம்ம வணங்கணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைய தினம், அதாவது 9ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய தினமும் செய்யலாம், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைய தினமும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 3 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது இன்றைக்கே கூட செய்யலாம். இல்லைங்கம்மா நான் ஒரே நாள் மட்டும்தான், அதாவது 10ஆம் தேதி மட்டும்தான் நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நாளைய தினம் கூட செய்யலாம். ஆனால் நாளைய தினம் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சுடுங்க. இதை இன்றைய தினம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மதியத்துக்கு மேலே எப்போ வேணுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு செல்வம் பெருகணும், பணம் பெருகணும், ஐஸ்வர்யம் பெருகணும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இப்போ இந்த 3 பொருளை நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யணுங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெருமாளுக்கு மிக மிக உகந்த பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய துளசி இலை. அந்த துளசி இலையை ஏகாதசி திதியில் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்றைக்கி மதியத்துக்குள்ளேயே பறித்து வச்சுக்கோங்க. முடியல அப்படின்னா காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பச்சை கற்பூரம், அடுத்தது ஜாதிக்காய். இந்த 3 பொருளையுமே நீங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னாலும் இன்றைய தினம் நீங்கள் புதுசாக காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. இப்போ எப்பயும் போல் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வழிபாடெல்லாம் தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் இந்த துளசி இலை, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் இந்த 3ஐயும் ஒரு சேர சேர்த்து நீங்கள் பெருமாளுடைய பாதத்தில் வச்சுடுங்க. இந்த மாதிரி பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலையும் வைத்து உங்களுடைய பிரார்த்தனை நீங்கள் செஞ்சுக்கலாம். மனதார பெருமாளை வேண்டி மகாலட்சுமி தாயாரை நினைத்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி அந்த கோரிக்கையை நீங்கள் முன்வைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அன்றைய தினம் முழுவதுமே அப்படியே இருக்கட்டும், விட்டுடுங்க. இப்போ நீங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நீங்கள் நிறைவு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது இந்த அகலில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களையும் எடுத்து ஒரு வெள்ளை நிற துணியில் முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க. நீங்கள் இந்த முடிச்சை கையில் வச்சுட்டு பெருமாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எப்பொழுதுமே பணப்பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடாது. செல்வம் பெருகணும், ஐஸ்வர்யம் பெருகணும், இந்த மாதிரியான நேர்மறையான, அதாவது உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த முடிச்சை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, நீங்கள் அந்த இடத்துல இந்த முடிச்சை வைக்கணும். இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது பணத்துக்கு மேலே தான், அதாவது கீழே ரூபா நோட்டு இருக்கணும், அதுக்கு மேலே தான் இந்த முடிச்சு நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளை நினைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்குங்க. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது பெருமாளுடைய அருளால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு செல்வ வளம் பெருகும், பணவரவு அதிகரிக்கும், எப்பொழுதுமே வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமாக போகும். இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம், நல்லதே நடக்கும். நன்றி.